ஏக்கா, நேற்று பொண்ணு பார்க்க போன இடத்துல நல்லா காமெடியாக இருந்துச்சுல்ல? அங்கே என்னடி காமெடி நடந்துச்சு? ஏக்கா, நீங்கள் அங்கே கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. அந்த பொண்ணும் பொண்ணோட அம்மாவும் பேசுனதை கேட்டிங்களா? ஏன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க, நான் கவனிக்கலையாத? அந்த பொண்ணு பிள்ளை இருக்கால, அந்த பிள்ளை பேர் என்னது? செனிப்பரு. அந்த செனிப்பரு சொல்கிறா அவங்க அம்மாட்ட, எம்மா எனக்கு பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் தாங்கன்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா, பொருட்டி இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தர்றேன், இப்போயே கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும், உனக்கு பங்கு போயிடும்னுதுக்கா. பாருங்களேன், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதையாவது கொடுக்கணுன்னா எப்படி யோசிக்கிறாங்கன்னு. இப்படியும் ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன ஏட்டி, கொஞ்சமாக வச்சுருப்பாங்களா இருக்கும், அதனால் கொடுக்கறதுக்கு பத்தாதுன்னு நினச்சிருப்பாங்க. நம்மளும் 6-7 பேர்கிட்ட போயிருந்தோம் இல்லாட்டி எல்லாத்துக்கும் பத்தாதான் இருந்திருக்கும். அதனால் அவங்க அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்களா இருக்கும். இல்லைக்கா, புதுசாக அவங்க அப்பா நேற்று முந்தானால தான் வாங்கிட்டு வந்தாங்க, அதை தான் எனக்கு வேணும்னு கேட்டுறாளே அந்த பிள்ளை. நான் நல்லா கவனிச்சுட்டு தானே இருந்தேன். உனக்கு இதெல்லாம் நல்லா காது கேட்கும். என்னாட்டி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா அது காது கேட்காது உனக்கு. அவங்க மெதுவாக தானே பேசியிருப்பாங்க, நீ இங்கிட்டு தள்ளியில் நின்றுருந்த, அது உனக்கு எப்படி காது கேட்டுச்சு? ஏக்கா, ஏதோ ஸ்நாக்ஸுங்கிறாங்களே, அப்போ தருவாங்களே நினச்சி நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் ஒன்றும் தரலை. போங்க, ஏன்டா போகணுன்னு ஆயிடுச்சு. நம்மளே அந்த ஒரு காப்பி டீ எதையாவது கொடுப்பாங்க, ஒரு மிச்சர் கொடுப்பாங்கன்னு தான் வந்ததேவும். கடைசியில் அதுவும் இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. ஆமாட்டி நெட்டவழி, நானும் அதுக்கு தான் வந்தேன். கடைசியில் இப்படி ஏமாற்றி விட்டாங்களே. கேட்டால் நீங்கள் சொல்லிட்டு வந்திருந்தா எதையாலும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம்லன்றாங்க பொண்ணோட அம்மா. என்னத்த சொல்ல. கேட்டு நீ ஏதோ 2 பேரும் பரீட்சை எழுதுனீங்கல்ல, அதுக்கு ரிசல்ட் வந்துருச்சா? நீ பாஸ் ஆகிட்டியா இல்லாட்டி ஃபெயிலாட்டி? ஏக்கா, அதுக்குலாம் ரிசல்ட் இப்போயே போட மாட்டாங்க உடனேவும். அது 3-4 மாதத்துக்கு மேலே இழுத்தடிச்சிருவாங்க, பார்த்துக்கிடுங்க. அது பொறுமையாக தான் போடுவாங்கக்கா. ஆமாக்கா, இப்போ போட்டால் அவள் பாஸ் ஆயிடுவாள், அதனால் 3-4 மாதம் கழிச்சு தான் போடுவாங்க. ஆனால் பரமக்கா, நீங்கள் இருக்கீங்களே, நான் ஏதாவது சொன்னால் அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஆமாட்டி, எனக்கு நேரம் போகணும்ல, அதுக்கு நான் தான் கிடச்சேனா? நீனே இல்லாட்டி அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டோஸ் பார்த்துக்கோ. இன்றைக்கி நான் தான் மாட்டியிருக்கேன் போல் உங்களுக்கு. வேறு யாரும் சிக்கலையோ? ஏட்டி, சோறு கறிலாம் பொங்கி வச்சுட்டு வந்தியா இல்லாட்டி சும்மா வந்து வாய் பார்த்துட்டு இருக்கியா? அதான் என் உயிரை வாங்குகிற ஒரு ஜீவன் வீட்டில் இருக்கு. யார்கிட்ட உன் மாமியாரையா சொல்கிற? ஆமாக்கா, எப்படிக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சிக்க? அது என்னை வேலை வாங்காமல் போக விடுமாக்கும். பாதி வேலையை முடிச்சிருக்கேன்க்கா, போய் மீதி வேலையை பார்க்கணும். போட்டு வந்திருக்கேன், அது எதுவும் செய்யுதான்னு பார்ப்போம். அது எங்கே செய்ய, நான் தான் போய் செய்யணும். நமக்குலாம் எந்த தொந்தரவும் இல்லை. நம்ம நினச்சா செய்ய வேண்டியதான், இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, பார்த்துக்கிட்டுங்க. ஏட்டி, அதுவும் நல்லதுக்கு இல்லை இல்லாட்டி அதுக்காக உன் இஷ்டத்துக்கு அலைய முடியுமா நீயே? ஐயோ அக்கா, உங்கள் கையை வேணா நான் காலாக நினச்சி தொட்டு கும்பிட்டுக்கிறேன். அட்வைஸுன்ற பேரில் எதையாவது சொல்லிட்டு வராதிங்க, பூமர் மாதிரி. ஆமாட்டி, நான் இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், பின்னாடி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம், அந்த அக்கா சொன்னாங்களே நம்ம கேட்கலையேன்னு. ஏட்டி, அந்த அக்கா அந்த பையனுக்கு பொண்ணு தருவாங்களா மாட்டாங்களா? தெரியலையேக்கா, என்ன செய்ய போகிறாங்கன்னு. நேற்று நடந்ததை பார்த்தா முடிஞ்சிடும்னு தான் தோணுது. இன்னும் அவங்க பையனை பார்க்கல, இல்லை பையனை பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்களா இருக்கும். என்னமோ சரிக்கா, ஒரு நாள் கல்யாண சாப்பாடு போட்டால் சரிதான் நமக்கு. இல்லட்டி, அந்த கருத்தம்மா பாட்டிக்கு அந்தளவுக்கு பணம் காணாத மாதிரி தெரியுது. பாவம், இந்த பிள்ளை சின்ன பிள்ளை இல்லை, அங்கே போய் எப்படி இருந்து சமாளிச்சிருவாளா? அதுக்கு தான்ட்டு கேட்குறேன். சமாளிக்க முடியல, வேலை எதுவும் செய்ய முடியல, நீங்கள் போய் செஞ்சு வச்சுட்டு வர வேண்டியதானே? ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? வீட்டு ஒரு அக்கறையில் கேட்டால் நீ என்ன இப்படி சொல்கிற? நல்லா கேட்டேங்க, அக்கறையில் இக்கறையில் அக்கறையில்னு. போங்க காங்கிட்டு. இன்றைக்கி நீ ஒரு மார்க்கமாக தான்ட்டி அலையிற. என்ன மார்க்கம் அலையிறேன்? நல்லா தான் இருக்கேன். வேறு என்ன டீ? வேறு என்ன டீனா லெமன் டீ, கிரீனு டீ, அப்புறம் பால் டீ. இதுதான் நமக்கு தெரிஞ்ச டீ. உங்களுக்கு வேறு எதுவும் தெரியுமோ? கேட்டு நீ காமெடிங்கிற பேரில் மொக்கையை போட்டுட்ருக்க, பார்த்துக்க. ரொம்ப கடுப்படிக்கிற. ஆமாக்கா, பரமாக்கா, ரொம்ப மொக்கை போடாதீங்க, போதும். ஒரு அளவு தான், இதனால தான் முடியும், பார்த்துக்கோங்க. சரி சரி, ரொம்ப அழாதீங்க 2 பேரும், போதும், நான் நிப்பாட்டிக்கிறேன். எப்போ இப்படி அழுறீங்க சின்ன பிள்ளை மாதிரி?